இப்போ நம்ம காலபுருஷனுக்கு 10ஆம் இடம்னு சொல்லி பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. காலபுருஷனுக்கு 10ஆம் இடங்கிறது மகர ராசி. ஓகேவா, மகரம். அப்போ இந்த மகரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மகரத்துக்கு 10ஆம் இடம் யார்? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். மகரத்துக்கு 10ஆம் இடம் என்ன? அப்படியே ரிவர்ஸ் வாங்க. மகரம், ஓகேவா, அடுத்து கும்பம் 12ஆம் இடம், அடுத்து விருச்சகம் 11, துலாம் 10. அப்போ சனி பகவானுக்கு 10ஆம், அந்த 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமாக நீங்கள் வர்றதுனால தான் அந்த சனி பகவானுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஓகேவா. ஸோ அந்த அமைப்பு இருக்கிறனால தான் எதனாலும் சமாளிக்க முடியுங்கிற ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, பர்ஃபெக்டாக இருக்கீங்க. பல பிரச்சனையை கடந்தும் இன்னும் ஒரு சிறப்பான தன்மையை நோக்கி பயணிப்பதற்காக ரெடியாக இருக்கீங்க. ஸோ அந்த ரெடி த பெஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஜூன் மாதம் அப்படிங்கிறது கிரகத்துடைய வலிமை. உங்களுடைய பொருளாதார நிலையில் மாற்றம் வரப்போகுது. அது என்ன சொல்லணும்னா, ஒரு எதை இயக்கணும்னு நினைக்கிங்களோ அதை சிறப்பாக இயக்குனீங்க. இவனால நீங்கள் உங்களுக்குள்ளே அவ்வளோ திறமை இருக்கும், படிப்பு இருக்கும், அறிவு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ ஆனால் வெளியே கொண்டு வரும்போது ஏதோ ஒரு சாதாரண ஒரு நபரை போல், அதாவது ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நீங்கள் உங்களை செயல்படுத்தியிருப்பீங்க. இனிமேல் நீங்கள் போடுற ஒவ்வொரு ட்ரெஸ்லேயும் அழகு இருக்கும், உங்களோட ஸ்டைல் அழகாக இருக்கும், உங்களோட பேச்சு அழகாக இருக்கும்.